ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ வென்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிற்று. ஓய்வு நாளில் போஜனம். ஒரு ஓய்வு நாளில் பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராகவும் பானம் பண்ணுகிறவராகவும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். சமுதாயத்தின் எல்லா அந்தஸ்துகளிலும் உள்ள ஜனங்களோடு பேசி பழகுவதற்கு இயேசு கிறிஸ்து வாய்ப்பை உண்டு பண்ணுகிறார். அதுபோன்ற ஒரு சம்பவத்தில் ஒரு ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டில் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இடைவிடாமல் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் ஜனங்களிடம் பழகுவதற்கு தனியாக நேரம் ஒதுக்குகிறார். தம்முடைய சரீர பசியை போக்குவதற்காக இடைவிடாத ஊழியத்தின் மத்தியிலும் நேரம் செலவு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஊழிய காரியங்களில் ஈடுபடும் போது நம்முடைய சரீர காரியங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். பரிசேயனுடைய வீட்டில் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார் என்று தமிழ்மொழி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மூல கிரேக்க பாஷையிலோ அவர் அப்பம் புசிக்கும்படிக்கு போயிருந்தார் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளில் மிகப்பெரிய விருந்து உண்பதற்காக இயேசு கிறிஸ்து பரிசேயனுடைய வீட்டிற்கு போகவில்லை. ஓய்வு நாளாக இருந்தாலும் தம்முடைய சரீரத்திற்கு தேவையான அப்பத்தை மாத்திரம் புசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து பரிசேயனுடைய வீட்டிற்கு போனார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாட்களில் நாமும் பெருந்தீனி உண்ணாமல் அளவாக புசித்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை துதிக்க வேண்டும். பெருந்தீனி உண்பது நமது சரீரத்திற்கு கேடு விளைவிக்கும். நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து செல்லும் இடங்களிலெல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி அலைகிறார். பரிசேயனுடைய வீட்டில் நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் இயேசுவுக்கு முன்பாக இருக்கிறான். தனக்கு உதவி புரியுமாறு இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவிடம் இன்னும் விண்ணப்பம் பண்ணவில்லை. அவன் விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பாகவே இயேசு இவனுக்கு உதவி செய்ய முன் வருகிறார். இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்தில் நாம் இருக்கும்போது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த மனுஷனுடைய நீர்க்கோவை வியாதி மிகவும் முற்றிப்போய் இருக்கிறது. நீர்க்கோவை வியாதி உள்ளவர்களின் சரீரம் உப்பிப்போய் பருமனாக இருக்கும். நீர்க்கோவை வியாதியுள்ள மனுஷன் இயேசுவுக்கு முன்பாக இருக்கும்போது அவருடைய சத்துருக்களோ இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுக்கு என்ன செய்வார் என்று அவர் மேல் நோக்கமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்த பரிசேயனும் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறாரோ என்னும் சிந்தனை அங்கு கூடியிருந்த எல்லோருடைய உள்ளத்திலும் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் இயேசுவை பார்த்து கொண்டிருந்தாலும் ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை. அப்போது இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து கேட்கிறார். அதற்கும் அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். அவர்கள் ஆம் என்று சொல்ல வேண்டும் அல்லது இல்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர்களோ ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். தங்களுக்கு இயேசு உபதேசம் பண்ணுவதை கேட்கும் ஆவல் இவர்கள் ஒருவரிடத்திலும் இல்லை. ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயம் என்றும் இவர்களால் சொல்ல முடியவில்லை. நியாயம் இல்லை என்றும் சொல்ல முடியவில்லை. நீர்க்கோவை வியாதியுள்ள மனுஷனை சொஸ்தமாக்குவது நல்லதுதான் என்பதை மனிதாபிமானமுள்ள எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அது ஓய்வு நாளாக இருக்கிறபடியினால்
அந்த மனுஷனை அந்த நாளில் குணப்படுத்தக்கூடாது என்றும் நினைக்கிறார்கள். நன்மை செய்கிறவர்களுக்கு இதுபோலத்தான் பிரச்சனைகள் வரும். ஒருவன் நன்மையே செய்தாலும் அவன் செய்த நன்மையின் நிமித்தம் அவன் துன்புறுத்தப்படுகிறான். அவனை துன்பப்படுத்துவதற்கு ஜனங்கள் எதையாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பார்கள். இயேசு கிறிஸ்து அநேக நற்காரியங்களை செய்தார். இதற்காகவே ஜனங்கள் அவர் மீது கல்லெறிய நோக்கமாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நன்மை செய்வதனால் அவருடைய நாமத்தை தூஷிக்க ஜனங்கள் முயற்சி செய்தார்கள். இயேசு சொஸ்தமாக்குகிறார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு, தமக்கு எதிர்ப்பு வந்த போதிலும் இயேசு கிறிஸ்து நன்மை செய்வதை நிறுத்திவிடவில்லை. இயேசு நீர்க்கோவை வியாதியுள்ள அந்த மனுஷனை தம்மிடத்தில் அழைத்து அவனை சொஸ்தமாக்கி அனுப்பிவிடுகிறார். கிரேக்க பாஷையில் இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிடும்போது இயேசு கிறிஸ்து அவனை தம்மிடத்தில் அழைத்து அவன் மீது தமது கரங்களை வைத்து அவனை சொஸ்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீர்க்கோவை வியாதியுள்ள மனிதனுடைய சரீரம் உப்பி போய் பருமனாக இருக்கும். அவ்வளவு பருமனான அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து தமது கரங்களினால் அணைத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கரம் பட்டவுடன் உப்பி போய் பருமனாக இருந்த அவனுடைய சரீரம் இயல்பான அளவுக்கு திரும்புகிறது. அவன் பூரணமாக குணமடைகிறான். உப்பி போய் பருமனாக இருக்கும் சரீரத்தின் அளவு வற்றி போகிறது. ஒரு நொடி பொழுதில் இயேசு கிறிஸ்து நீர்க்கோவை வியாதியுள்ள மனுஷனை பூரணமாக சொஸ்தமாக்குகிறார். இயேசு இந்த மனுஷனை சொஸ்தமாக்கி அவ்விடத்தை விட்டு அனுப்பிவிடுகிறார். பரிசேயர்கள் இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து அவனை சொஸ்தமாக்கிய நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது. இயேசு ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறி இருக்கிறார். அதே வேளையில் நீர்க்கோவை வியாதியுள்ள மனுஷன் மிகுந்த அவஸ்தையில் இருக்கிறான். அவனுக்கு சரீர சுகமாதலும் தேவைப்படுகிறது. ஆகையினால் பரிசேயர்கள் தங்கள் உள்ளத்தில் குழப்பமடைந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய குழப்பத்தை நீக்கி அவர்களுக்கு மனத்தெளிவு உண்டு பண்ணுகிறார். வியாதியாக இருந்த மனுஷனுடைய சரீரம் உப்பி இருந்தது. இயேசு அவனை சொஸ்தமாக்கியவுடன் அவனுடைய உப்பிய சரீரம் வற்றிவிட்டது. இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கும் போது வியாதியஸ்தர்கள் உடனடியாக சுகமடைகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாகவோ தவணை முறையிலோ இயேசு சுகமாக்குவதில்லை. ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து குருடன் மீது 2 முறை தமது கரங்களை வைத்து ஜெபித்ததாக வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பிள்ளையை சாகிறதற்கு முன்பாக குணமாக்கினார். இவ்விரண்டு இடங்களிலுமே சுகமாதல் உடனடியாக நடைபெற்றது. ஓய்வு நாளிலே துறவில் விழுந்தான். அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவில் விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. பரிசேயர்களுடைய சிந்தனைகளை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவர்களுடைய மனக்குழப்பமும் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்துவதற்காக இயேசு ஒரு உவமையை கூறுகிறார். உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடுவானா, அல்லது ஓய்வு நாள் முடியட்டும் என்று காத்திருந்து மறுநாளில் தூக்கி விடுவானா? ஒரு நாள் காத்திருந்தால் துறவில் விழுந்த கழுதையோ அல்லது எருதோ மரித்து போகும். அது மரித்தாலும் பரவாயில்லை, ஓய்வு நாள் பிரமாணம்தான் முக்கியம் என்று பரிசேயர்கள் ஒருவேளை நினைக்கலாம். இந்த எருதும் கழுதையும் பரிசேயருடையது. இவை அவர்களுக்கு இலவசமாக கிடைத்திருக்காது. பணம் கொடுத்து வாங்கி இருப்பார்கள். ஓய்வு நாள் பிரமாணத்தின் நிமித்தமாக தங்களுடைய சொத்து அழிந்து போவதை பரிசேயர் விரும்ப மாட்டார்கள். தங்களுக்குரிய கழுதையையும் எருதையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மனிதாபிமானத்தோடு கிரியை செய்வார்கள். அது ஓய்வு நாளாக இருந்தாலும் தங்களுடைய மிருகத்தை துறவில் இருந்து தூக்கி விடுவார்கள். இவர்களைப் போலத்தான் இக்காலத்தில் ஏராளமான விசுவாசிகள் இருக்கிறார்கள். தங்களுடைய சுய லாபத்திற்காக எல்லா கொள்கைகளையும் விட்டுக் கொடுப்பார்கள். மற்றவர்களுடைய பிரச்சனையை சிறிதும் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். இவர்களுக்கு தேவனுடைய மகிமையோ அல்லது மற்றவர்களுடைய நன்மையோ முக்கியமல்ல, தங்களுடைய சுய நலம்தான் முக்கியம். தங்கள் சுய நலத்திற்காக இவர்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள்.
இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை சொன்னபோது பரிசேயர்களாலும் நியாய சாஸ்திரிகளாலும் அவருக்கு உத்தரவு சொல்ல கூடாமல் போயிற்று. மறுபடியும் மௌனமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவர் நீதிபரர் என்பதை நிரூபிக்கும். பரிசேயருடைய மௌனம் அவர்களுடைய அறியாமையை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் கூறுவார் என்று பரிசேயருக்கு நன்றாக தெரியும். ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்னும் கேள்வியை கேட்டவரே இயேசு கிறிஸ்துதான். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் இயேசுவின் கேள்விக்கு பதில் கூறாமல் பேசாமல் இருந்தார்கள். அவர்களால் பதில் கூற முடியாது. இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஒரு வியாதியஸ்தனை குணமாக்கினார். ஆனால் அவர்களோ ஓய்வு நாளில் பல்வேறு வேலைகளை செய்கிறார்கள். அவருடைய கண்களில் உத்திரம் இருக்கிறது. யூதர்கள் ஓய்வு நாளில் விசேஷித்த போஜனங்களை புசித்து ஓய்வு நாள் ஆசரிப்பார்கள். அவர்கள் ஓய்வு நாளை கொண்டாடுகிறார்களா அல்லது தங்களுடைய வயிறுகளை கொண்டாடுகிறார்களா?